இப்ப இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு சில பேருக்கு இல்லாமையும் அல்சர் இருக்கு எனக்கு பெயினாவே இருக்குன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா அவங்க அதை ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க வந்துட்டு எப்படி சார் அவங்க அல்சர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும் இந்த சிம்டம்ஸே இல்லைன்னா கூட? ஓகே, இது ஒரு நல்ல கேள்வி. இப்ப என்னன்னா நம்ம வயிறு வலிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடியது. நம்ம வாழ்க்கையில நிறைய தடவை நம்மளுக்கே வயிறு வலி வந்திருக்கும். பட் அது சில பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாகும், சில பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணாமலே சரியாகும். இப்ப ரொம்ப மைல்டு டிகிரி ஆஃப் கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கு அப்படின்னா அது பெருசா எப்பவும் பிரச்சனை பண்ணாது. பட் என்னன்னா அடிக்கடி பிரச்சனை பண்ணி இப்ப நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம், இல்ல நம்ம ஒரு விருந்துல போய் சாப்பிடுறோம், இல்ல ஒரு லேட் நைட் ஒரு 3 மணிக்கு இப்போ கரண்ட் ட்ரெண்டா எல்லாரும் மிட் நைட் பிரியாணி அப்படின்னு சொல்லி எல்லாருமே சாப்பிடுறாங்க. அப்போ திடீர்னு அந்த மிட் நைட் பிரியாணி சாப்பிட்ட உடனே எனக்கு அன்னைக்கு நைட் எல்லாம் ஒரே வலியா இருந்தது சார், அப்படி இது இருந்தது அப்படின்னா என்ன டெஸ்ட் அதுக்காக பண்ணணும், அது அல்சரா இல்லையா அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒண்ணு கிளினிக்கலா நம்ம செக் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். அதாவது உங்களுடைய சிம்டம்ஸ் என்னென்ன இருந்தது அப்படின்னு. இப்போ சிம்டம்ஸே இல்ல வெறும் வயிறு வலி மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த எண்டோஸ்கோபி அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? சோ அது இந்த அல்சரை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டிவைஸ், அது எண்டோஸ்கோபி அப்படிங்கிறது.